இங்க மிகப்பெரிய நெருக்கடி சனாதன அரசியல். சற்று யோசிச்சு பார்த்தால் அதிமுக காலத்தில் செய்த கூத்துகள் எத்தனை, சங் பரிவார கும்பலுக்கு கிடைத்த இடங்கள் எத்தனை. அந்த அரசியல் வந்துவிடக் கூடாது, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து விடக் கூடாது என்கின்ற நோக்கம் தானே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் விடுதலை சிறுத்தைகள் களத்திலே போராடவில்லை. அப்படிப்பட்ட சமயத்துல இன்னைக்கு திருமாவளவன் வாகனத்துக்கு குறுக்கே ஒருத்தன் மல்லு கட்டுறான், மறிக்கிறான், தகராறு பண்றான், திமிரா பேசுறான். அதை கண்டித்து திமுக கட்சியில் இருந்து யாராவது ஒருத்தராவது பேசியிருக்க வேண்டும். யாராவது ஒருத்தராவது பேசியிருக்கணும். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? பேசினா என்ன ஆயிரும்? பிற்படுத்தப்பட்ட சாதியில உங்களுக்கு எதிராக போயிருவானா? அல்லது இங்க வீடியோ போடுறாரு, திருமாவர்களுக்கு எதிராக வீடியோ போடுகிறார்களே, அவர்களை பிற்படுத்தப்பட்ட சாதி ஏகபோக தலைவர்களா? அவருக்கு பின்னால் லட்சக்கணக்கான பேர் நிக்கிறானா? இல்ல அந்த பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவனா தனியா நின்று தேர்தல் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கிறதா? ஆனால் அவர்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து கொண்டு வாயை மூடிக்கொண்டு அமைதியா இருப்பது என்பது ஜனநாயக விரோதமானதாக நாங்கள் கண்டிக்கின்றோம். திமுக பேசியிருக்க வேண்டும். என்ன தடுக்கிறது உங்களுக்கு? என்ன தடுக்கிறது? இன்னைக்கு இத்தனை ஜாதிக்காரன் வச்சு பேசிட்டு இருக்கிற இத்தனை வீடியோக்கள் வெளிவருகிறது. காரணம் என்ன? ஒரு திட்டமிட்ட நோக்கம். நாளைக்கு மறுபடியும் இது போன்ற ஏதோ ஒரு சம்பவத்தை திரும்ப செய்வார்கள். அப்ப என்ன செய்ய போறீங்க? அன்பான தோழர்களே, இந்த நெருக்கடி என்பது மிக மோசமான நெருக்கடி. நீங்கள் காவல்துறையை மட்டும் நம்பி தலைவரனுடைய பாதுகாப்பை விட்டு விடாதீர்கள். இலட்சியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.